சினிமா பார்த்து சினிமா வந்து ரெகுலராக ரொம்ப அதிக நேரம் பார்த்தாக்கா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா வந்து சினிமாவில் வந்து யாரோ ஒருத்தரை ஹீரோவை காமிக்கிறாங்க, அவர் செய்கிற சாகசங்கள். நாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் இயல்பாக எளிமையாக வாழ்ந்துட்டுருப்போம். நாம் வந்து ஒரு சினிமா ஹீரோவோட சாகசங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, அடிக்கடி சினிமா பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, அவரோட நம்மளை ஒப்பிட்டு நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்மளை நம்ம ஒரு ஹீரோவை நினைக்கணும். எப்போவுமே வந்து நம்மளை தான் நம்ம ஹீரோவை நினைக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையே அதில் அந்த திரைப்படத்தில் உள்ள திரைக்கதையை சுவாரஸ்யமாக அமைக்கிறது தான் நம்முடைய வேலை. நாம் வந்து கடைசியில் போய் அடிக்கடி சினிமா பார்த்து கடைசியில் நமக்கு வந்து நாம் ஒரு ஹீரோ அல்லது ஒரு பெண்களாக இருந்தால் நாம் ஒரு ஹீரோயின், கதாநாயகி அப்படிங்கிற அந்த உணர்வை இழந்துருவோம். அடிக்கடி சினிமா பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தரை நம்ம ஹீரோவாக ஏற்றுப்போம். நாம் வந்து ஹீரோ கிடையாது, வேற ஒருத்தர் தான் ஹீரோ. அவரோட ஒப்பிடும்போது அடிக்கடி சினிமா பார்க்கும்போது இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுரும். இப்போ இந்த ரசிகர்கள்லாம் இருக்க பாருங்கள், இன்னொருத்தரை கொண்டாடுறாங்க, யாரோ ஒரு நடிகரை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவே பெரிய இதுவாக நினச்சிட்டு அதையே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா தாழ்வு மனப்பான்மை தான். இந்த மாதிரி வேறு மாதிரியான விசுரம் அவங்களுக்கு ஒரு வேகம் கிடைக்குது. அந்த வேகம் எல்லாமே அவங்களுக்கு அந்த ரசிகர்கள் வந்து தன்னை வந்து ஒரு கதாநாயகனாக நினச்சிக்கணும். அதுக்கு மாறாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சினிமாவை அடிக்கடி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வேறு யாரையோ ஒருத்தரை வந்து இவங்க கதாநாயகனாக நினைக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க ஹீரோ கிடையாது, அவங்க தான் ஹீரோவாகிட்டாங்க. சினிமா நடிகர் தான் ஹீரோவாகிட்டாங்க. அதனால் சினிமா வந்து ரொம்ப ஓவராலாம் பார்த்துட்ருக்கூடாது. சும்மா ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். சும்மா இப்போ ஒரு டெய்லி ஒரு மணி நேரம் பார்க்கலாம். ஒரு படத்தையே நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக கூட பார்க்காதீங்க. இப்போல்லாம் ஓடிடி வந்துருச்சு. தேட்டருக்கு போனால் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதான். வீட்டிலே ஒரு படத்தை பார்க்குறதுனா அது கண்டினியூஸெல்லாம் 2.5 மணி நேரம் பார்க்கவே கூடாது. 1 மணி நேரம் ஒரு படத்தையே ஒரு 3 நாளில் பார்க்கணும். சீரியல் மாதிரி கட் பண்ணி அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஒரே நாளில் எல்லா முழு படத்தை அந்த மாதிரி ரொம்ப நேரம் சினிமா பார்த்தா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்பது நிச்சயம். நம்மளை வந்து ஹீரோவாக நினைக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரு திரைப்படம். நம்ம வாழ்க்கையில் திரைக்கதையை சுவாரஸ்யமாக அமைக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. ஒரு ஹீரோ மாதிரி நம்ம உணர்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக நினச்சிக்கிட்டு நாம் தான் நம்ம வாழ்க்கையில் ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஒரு வேகமாக, சுவாரஸ்யமாக, ஆர்வமாக. கடைசியில் சினிமாலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மூளைச்சோர்வு ஏற்பட்டு கடைசியில் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு இன்னொருத்தர் தான் ஹீரோ, அவரோட ஒப்பிடும்போது உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அவரோட ஒப்பிடும்போது ஒப்பிட்டு பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால் சினிமான்றது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது வந்து அது அளவோடு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது பொழுதுபோக்கு. அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தரும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி சீரியல்லாம் பார்க்குறாங்களே, எல்லாம் ஒன்று தான்.